ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்ட்ரா யூஸ். நீங்கள் ஹைவேல போகிறப்போ உங்கள் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. நேஷனல் ஹைவே டோல் ஃப்ரீ நம்பர் 1033க்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட டீடைல்ஸ் அண்ட் உங்களோட லொக்கேஷன் வாங்கிட்டு நியரஸ்டாக இருக்க டோல் பிளாசாலேருந்து ரெஸ்கியூ வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்வீஸ் 24/7 அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, உங்களோட கார் பிரேக் டவுன் ஆகியிருந்தால், உங்கள் கார் டயர் பஞ்சர் ஆகிட்டு உங்ககிட்ட ஸ்பேர் வீல் இல்லாட்டி, இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, நீங்கள் போகிற வழியில் வேற ஏதாவது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க இமீடியட்டாக ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸோ இல்லை ஒரு ரோட் சைடு அசிஸ்டன்ஸோ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு லைஃப் சேவர் நம்பர்னு சொல்லலாம். ஸோ இதை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்க. நம்ம காரில் இது மாதிரி ப்ளூ கலர் பேக் இருக்கிறத பார்க்க முடியும். இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ரிஃப்ளெக்டர். இது உங்களில் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரிஃப்ளெக்டர் நைட் டைமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப். நம்ம கார் நைட் டைமில் ஏதாவது பங்க்சர் ஆகிடுச்சு அப்படின்னா காரை நல்லா ரோட்டில் ஓரமாக நிறுத்திட்டு இந்த ரிஃப்ளெக்டரை இப்படி செட் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் இருக்கும், நம்ம கார்ல இருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி இந்த சைடு வச்சிட்டோம் அப்படின்னா அது பின்னாடி வரக்கூடிய டிரைவர்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்மளோட ஸ்டீரிங் ஹேண்ட் பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 9 o'clock லெஃப்ட் ஹேண்ட் இருக்கணும், 3 o'clock ரைட் ஹேண்ட் இருக்கணும். இது ஏன் அப்படின்னா நம்ம இப்படி வச்சு டிரைவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் ஏதோ ஒரு இம்பாக்ட் ஆகுதுன்னா ஏர்பேக்ஸ் இங்கேருந்து டிப்ளாய் ஆகும். ஸோ அப்போ நம்மளோட ரிஸ்ட்டை டேமேஜ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிறைய பேர் ஃப்ரண்ட் பேசஞ்சர் இங்கே டேஷ்போர்ட் மேலே கால் வச்சு ட்ராவல் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை முக்கியமாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அங்கேருந்து ஏர்பேக் டிப்ளாய் ஆகுறப்போ அவங்களோட காலே உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் டிரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணுறது. ஸோ அது முக்கியமாக தவிர்த்துக்கணும். ஏன்னா அதில் தான் நம்ம முக்கியமாக டிஸ்ட்ராக்ட் ஆகுறதே. ஸோ அதுக்கு பதிலாக ஹேண்ட்ஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணுறது நமக்கும் சேஃப், நம்மளை சுற்றி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சேஃப். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தனால நமக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எப்போவுமே உங்களோட டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ரோட் சைடு ஓப்பன் பண்ணுற டோர் பார்த்து பின்னாடி யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். பிகாஸ் 2 வீலர்ஸ் யாராவது வரும்போது நம்ம தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதனால உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு, ஏற்கனவே நியூஸ்ல கூட அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எப்பவும் கார் டிரைவ் பண்ணுறப்போ சீட் பெல்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதே போல் உங்கள் கூட டிரைவ் பண்ணுறவங்களையும் சேர்த்து சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். ஏன்னா சீட் பெல்ட் போட்டால் தான் இம்பேக்ட் அப்போ ஏர்பேக்ஸ் டிப்ளாய் ஆகும். ஒரு லேன் விட்டு இன்னொரு லேன் சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த லேன் சேஞ்ச் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். இது மோஸ்ட்லி எல்லா கார்ஸ்லையுமே இருக்கும். நம்ம ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணோன்னா தான் அது இண்டிகேட்டர் ஃபுல்லாக ஆன் ஆகும். பட் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது லேன் சேஞ்ச் இண்டிகேட்டர் ஒரு 3 times பிளிங்க் ஆகிட்டு அது ஆஃப் ஆகிடும். ஸோ அதை லேன் சேஞ்ச் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறது இன்னொரு எக்ஸ்ட்ரா லெவல் சேஃப்டின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் காரில் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறப்போ இது மாதிரி போர்டு வாங்கி காரில் பின்னாடி மாட்டிக்கோங்க. ஸோ இது ஒரு வார்னிங் மாதிரி. ஸோ இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு எங்கே கிடைக்குதுன்றது தெரியாது. ஆன்லைனில் கிடைக்கும், பேபி ஷாப்ஸில் இது கட்டாயம் கிடைக்கும். உங்கள் காரில் சன்ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் குழந்தைங்களை நிற்க வச்சு தயவு செஞ்சு ஹைவேல ட்ராவல் பண்ணாதீங்க. அது ரொம்ப அன்சேஃப். நீங்கள் சடனாக பிரேக் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு மேலே எந்த ஹோல்டும் இருக்காது, ப்ளஸ் அவங்க அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டிரைவ் பண்ணுறப்போ ஆம்புலன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கு வழி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய் அண்ட் மெரி கிறிஸ்மஸ்.